ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதும் ஒன்று சொல்லி துதிங்க. அப்பா நீங்க ரொம்ப, அப்பா நீங்க ரொம்ப, அப்பா நீங்க ரொம்ப, அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதை மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை நீங்க புகழ்றதை காட்டிலும் உங்க தகப்பனாகிய ஆண்டவரை எப்பொழுதும் புகழ கத்துக்கொள்ளுங்க. ஆமென். மனுஷன் புகழ்ச்சியை விரும்புவான். ஆனா நீங்க மனசுகிட்ட விதைக்கிற விதையானது சில நேரத்துல முளைக்கும், சில நேரத்துல முளைக்காது. ஹல்லேலூயா. எல்லா விதையும் முளைக்குதா? எல்லா விதையும் கனி கொடுக்குதா? எல்லா விதையும் நல்ல செழிப்பா இருக்கா? இல்ல. ஆனா நீங்களும் நானும் விதைக்கிற விதையானது அப்பாவுக்கு எப்பயுமே அவருக்கு சோத்திரங்களும் கனங்களும் மகிமையும் நீங்கள் நானும் செலுத்தும் போது உங்களோட பொக்கிஷத்தை அப்பா கிட்ட சேர்த்து வைக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வச்சுங்களேன், நான் கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரொட்டி சனாயும் ஒரு தேத்தாரையும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் வச்சுங்களேன். திடீர்னு ரிச்சர்ட் வராரு. சார் கட்டிட்டேன், கட்டாதீங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்யா, ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, அவருக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட், ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்ட்டு வச்சுங்களேன். நாளைக்கு அப்பே சாவுக்கொய்த்தியா ஒரு 2 வாரம் கழிச்சு சாவுக்கொய்த்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வச்சுங்களேன். ரிச்சர்ட் அதே பாதையில் வராரு. அவர் கட்டாயமா அந்த சாவுக்கொய்த்தியாவுக்கு காசு கட்டுவாரா, கட்ட மாட்டாரா? உங்களை தான் கேட்குறேன். ஒரு வாட்டி கட்டினா போதும், திரும்பி நான் கட்ட முடியாது அப்படின்னு போயிடுவாரா? என்ன பண்ணுவாரு? ஏன் கட்டுவாரு? ஏன் கட்டுவாரு? அந்த வார்த்தை நன்றின்ற வார்த்தைக்கு அதுக்கு பின்னாடி நீங்க அந்த நன்றின்ற வார்த்தைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல காரியங்கள் அடங்கி இருக்கு. நன்றின்ற வார்த்தைக்கு பல காரியங்கள் அடங்கி இருக்கு. அதே போல உன் தேவனாகி கர்த்தர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நீ நன்றி சொல்றியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சோத்திரம் சொல்றியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் நாமத்தை உயர்த்துக்கிறியோ, அவளுக்கு அவளை அவருடைய பேங்க்ல, அவருடைய இயேசு ஜீசஸ் JESUS வந்து யூ அப்பீல், நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை சேர்த்து வைக்கிறீங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, நன்மையை சேர்த்து வைக்கிறீங்க, வெற்றியை சேர்த்து வைக்கிறீங்க, சமாதானத்தை சேர்த்து வைக்கிறீங்க, விடுதலையை சேர்த்து வைக்கிறீங்க, சுகத்தை. ஹல்லேலூயா. சுகம் யாருக்கு வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறனால சுகம் யாருக்கிட்ட இருந்து வரணும்? நான் உணர்ந்தையா, நம்ம எக்காலம் ஊதி துதிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ஆபரேஷன் செய்யறத நான் உணர்ந்தேன். நல்லா அந்த சகோதரியை தேவன் காட்டினாரு. அந்த சகோதரி கிட்ட இருந்து அந்த கர்ப்பப்பையை தேவன் எடுத்து புதிய கர்ப்பப்பையை ஃபிக்ஸ் பண்றத என் ஆவியில உணரப்பட்டேன். இங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க. ஆமா தானே? நம்மளோட உறுப்பு அப்படின்னா நம்மளோட உறுப்பு கர்ப்பப்பை ஒண்டியா இருக்கு. ஹலோ, என்னென்னலாம் இருக்கு, கண்ணு மூக்கு மூளி எல்லாம் இருக்கு. கடவுள் ஸ்பெசிபிக்கா அந்த கர்ப்பப்பையை காட்டுறான்னு சொன்னா he have a plan. அவருக்கு திட்டம் இருக்கு. அந்த நபர் கட்டாயமா ரிசீவ் பண்ணிருப்பான்னு சொல்ற மட்டும் கையை உயர்த்தி நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிற. ஹல்லேலூயா. நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதே, நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதே. ஹல்லேலூயா. நம்ம கால்கள் தள்ளாட விட்டார். நம்மளை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படியே சொல்றான், உன் காலை வடிவல் இப்படி சொல்றால, பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காலை தள்ளாட விட்டாராம். உன்னை ஆட இந்த காலை ஸ்ட்ரைக் பண்ண விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ரொம்ப பேருடைய காலை அப்படியே ஆடுது. ஏன் ஆடுது? வடிவல பார்த்து ஆடுது. நீ தேவனை பாரு, தேவனுடைய வார்த்தையை பாரு, உன்னுடைய கால்கள் ஆடாது.
இன்னைக்கு கொஞ்சம் நானும் இதுதான் வார வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எஸ்ஓபி அப்படின்னு சொல்லி நான் வர்ஷிப்பை அரை மணி நேரம் கொடுத்தேன். 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 9. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா சைமன்? அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? We are ready. நம்ம தேர்ச்சி பட்டுட்டோம் அங்க போறதுக்கு. கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார் அங்க போய் துதி செய்யறதுக்கு. You are choosers about Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர்னால நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. எல்லா சபையிலும் துதினாலே லிமிட் 20 நிமிஷம். அவனால துதிக்க முடியாது. ஆனா நீங்க எவ்வளவுக்கு துதிகளுக்கு இடம் கொடுக்குறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, you are ready. அப்பாயிண்ட் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டார் ஆண்டவர் பரலோகத்தில் ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கூட ஆராதனை செய்ய தெரியுங்களா? யார் கூட? ஓகே, தூதர்கள். வேற பிதாவை தான் ஆராதனை செய்யறோம். யாரோட சேர்ந்து ஆராதனை செய்யறோம்? தூதரோடு சொன்னாங்க. வேற யாரு? இயேசு தான் வலது பாசத்துல உட்காந்து ஆயா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பிள்ளைகளே அடுவரா இது திவ்யா எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டு, அவர் கண்காணி பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். நம்ம யாரோட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம்? தூதர்களோடு. நாங்க வேற ஐயா ஸ்பெஷலா தாவீதோடு நீங்க சேர்ந்து ஆராதிக்கிறீங்க. The worship of man of God. தேவனோடு துதி செய்கிற தாவீதோடு நீங்களும் சேர்ந்து ஆராதிக்கிறீங்க. அவன் தம்புரை அடுத்து வாசிக்கும் போது பிசாசு ஆனது. The spirit of God உங்களோட இருக்கு. நீங்க யாரோட ஆராதனை செய்ய போறீங்க தேவனை? தாவீதோட. இங்க சொன்னார்ல காக்கா வம்சம் இல்ல. எத்தனை பேர் காக்கா கூட்டம்? கா 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 கா. யாரு காக்கா கூட்டம்? தேவன் சொன்னால வாக்கு பண்ணாரு, நீ காக்கா வம்சம் அல்ல, நீ யாரு? கழுகின் வம்சம். அதுதானே புரியல. அண்டங்காக்கா இருக்கிற உன்னை, சாதா காக்கா வாழ்கிற உங்களை ஆண்டவர் என்னவா மாத்தினாரு? The eagle. ஹalleluya. சொல்லும்போது எப்படி ஒரு திமிரு வருது நம்மளுக்கு, ஒரு வெறி. ஹalleluya. கர்த்தர் ஆவியானவரை வச்சுக்கிட்டு சோப்பனாங்குருவின்னு தெரியுமா? சோப்பன்னு இருக்காதீங்க. வீரமுள்ள கர்த்தருடைய ஆவியில வீரமா இருக்கு. ஹalleluya. அதுக்கு போய் எல்லாத்தையும் குத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையில வீரமா இருக்கு. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு பழைய புதிய ஏற்பாடுல 2 தீமோத்தேயு chapter 3 verses 16 and 17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே, இன்னைக்குள்ள டைட்டில் மனிதனுக்கு வேதத்தில் முக்கியத்துவங்கள். நம்மளுக்கு வேதத்துல இருக்கிற வசனத்துல இருக்கிற முக்கியத்துவங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் பார்க்கணும்னு விரும்புறீங்க? மனுஷனுக்கு வேதத்துல உள்ள முக்கியத்துவங்கள். The first priority for the மனுஷன் என்ன சொல்லுவாங்க? Man, human. வேதத்துல உள்ள முக்கியத்துவங்கள் நமக்கு மனுஷனுக்கு. ஹalleluya. திருப்பி அதை வாசிங்கம்மா. தேவன் வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால். நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய வாக்கியங்கள் அப்படின்னா வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் தேவ ஆவி
is a appoint. வசனங்கள் உங்களுக்காக யாரினால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு தெரியுங்களா? பரிசுத்த ஆவியினால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க கேட்கலாம், பசங்க எப்படி எதை சொல்றீங்க, எதை வைத்து சொல்றீங்க அப்படின்னா, வசனத்தோடைய திருக்கங்களை வந்து எல்லாருக்கும் போய் எல்லாம் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படி அல்ல. ஆவியானவர் உங்களுக்காக பேசுகிற வார்த்தை அது உங்களை பலவீனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தேவனுக்கு விரோதமான வழியிலிருந்து உங்களை முற்றிலுமாய் பிரித்து கடவுளுடைய வழியில நடத்தும்படி ஆவியானவர் மூலமாக வெளிப்படுகிற வார்த்தை தான் சத்திய வசனங்கள். அல்லேலூயா. இந்த வசனப்படியாக சொல்லப்படுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு காது இருக்குன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வாசிங்க. அப்புறம் ஆவியானவர் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். தேவ பிள்ளைங்க நீங்க சொன்னா, தேவனுக்குள்ள வாழ்றீங்கன்னு சொன்னா, you always not is an empty vessel. நீங்க காலியான பாத்திரம் சொல்லி நீங்க என்ன கூடாது. நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா. அங்க போட்டிருக்கு, வாசிமா. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் நல்ல கவனமா கேளுங்க. The first subject மொத்த உங்களுக்கு ரொம்ப சத்தமா இருக்கு. மொத்த உங்களுக்கு நான் சொல்லி தருகிறது தேவனுடைய உபதேசம். அல்லேலூயா. நீங்களும் நானும் உபதேசம் பண்ணும்படி, உபதேசம் சொன்னா கடவுளுடைய நற்கிரியைகளை பத்தி, கடவுளுடைய நல்ல நல்ல நன்மைகளை பத்தி, கடவுளுடைய அதிசயங்களை பத்தி எல்லாம் ஐயா உள்ள இதா பண்றீங்க. அல்லேலூயா. இங்க போட்டிருக்கு உபதேசங்கள். டீச். நீ பிறருக்கு தேவ பிள்ளைன்னு சொன்னா பிறர்களுக்கு நீங்க கத்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மூடவன், குருட, சப்பானி, செவிட இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் உடையவர்களுக்கு நீங்க ஒரு டீச்சரா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அதுதான் சொல்ற, காலியான பாத்திரமா இருக்காதீங்க. You not empty vessel. ரொம்ப பேர் ஆண்டவரே நான் பிச்சை, நான் தூசி, நான் குப்பை, நான் குச்சி. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆவியானவர்? ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கு? அல்லேலூயா. நீ சொல்லுகிற வார்த்தையில வெளிப்படுகிறது ஆவியானவர். அல்லேலூயா. இங்க கர்த்தரை துதிக்கும் போது சில விதமான பல விதமான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் அங்க கிரியை செய்தார். எல்லா விதமான அசுத்த ஆவிகளை இந்த இடத்தை விட்டு ஆண்டவர் விரட்டினாரு. அல்லேலூயா. அது எதனால வருதுன்னு சொன்னா, not is empty vessel. நீ காலியான பாத்திரம் அல்ல. உனக்குள்ள என்ன நிறைவு இருக்கணுமா? வசனம் போட்டுருக்கு பாருங்க. வாசிமா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவ ஆவியினால தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. எத்தனை பேர் இல்லன்றீங்க? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
எல்லாம் கழுவி பளபளன்னு வச்சிருக்கோம். அப்படியா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை ஆவியானவர் அவரோட வார்த்தையினால உன்னை எப்படி வைத்திருக்காரா? எப்படி வச்சிருக்காரு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இந்த நற்கிரியும் இல்ல, ஆவியானவர் கடவுளோட தேவனோட வார்த்தையினால வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தேறினவனாய். இப்ப படிக்கிறோம், எல்லாரும் படிச்சிருக்கோம் தானே? ரொம்ப பேர் படிச்சிருக்கோம், ரொம்ப பேர் படிச்சிருக்கோம், ரொம்ப படிச்சு கிழிச்சிட்டோம். படிச்சதுக்கு ஒரு தேறினவன் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கொடுப்பாங்களா இல்லையா? ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையா? கடைசியோ முதல்லையோ அதை அப்படி விட்டுருங்க. படிச்சதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? கொடுத்து இல்லையா? கொடுத்துருக்குறாங்க. அதான் அது படிச்சதுக்கு அர்த்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல கர்த்தருடைய வார்த்தைய நீங்களும் நானும் தேறினவனாய், the fullness, முழுமை அடைஞ்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைய நீ முழுமையா நம்பணும், முழுமையா விசுவாசிக்கணும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க முழுசா படி. ஒரு வசனம் கூட இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா நீ முழுசா படிச்ச என்ன இருக்கு? ஒரு வசனமா எங்க இருக்கணும்? படிக்கிறது பெருசா இல்ல. நீ தேறினவனா இருந்தேன்னு வச்சினா உன்னோட மொத்த அடையாளமே மற்றவர்களுக்கு வசனம் மூலியமா நீ டீச் பண்ணுவ. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கிருபை, எப்பொழுதும் ஆசீர்வாதம், எப்பொழுதும் சுகம், எப்பொழுதும் அது பேச வேணாம். நம்மள ஆண்டவர் ஒரு படி உயர்த்திட்டாரு. என்ன உயர்த்தினாரு சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன உயர்த்திருக்காரு? உங்களை பரலோகத்துக்கு அவரு சூஸ் பண்ணிட்டாரு, உங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? பிரதர் தெரன்ஸ், நீங்க எப்படி இருக்கணும்? Ready? You must teach them whatever, neighbor or believer, anywhere. You are ready, God choose you. You do what? என்ன செய்யணும் நீங்க? Teach. கவலைப்படாதீங்க அம்மா, ஏசப்பா உங்களை சுகமாக்குவார். கவலைப்படாதீங்க பிரதர், உங்களை விட்டு போன வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் எனக்கே வேலை போச்சு, நான் இப்படி அவங்களுக்கு சொல்றது? ஐயா, நீ பயமுள்ள ஆவியை கூடாமல் ஆண்டவர் உனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து, நீ எப்படி இருக்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். உன்னை எந்த இடத்துல உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஆனா நீ கற்றுக்கொண்டத, நீ படித்தத, உன்னுடைய நிறைவு you must teach them. ஏசப்பா நல்லவன்னு சொல்லி எத்தனை பேருக்கு சொல்ல தெரியாது? எத்தனை பேருக்கு தெரியாது ஏசப்பா அற்புதம் செய்வார்னு சொல்லி? எனக்கு தெரியவே தெரியாது பஸ். ஏசப்பா சுகமாக்குவார்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியுதானே? சொல்ல முடியாது. முடியாதுன்றது நம்ம வாழ்க்கை அகராதியில இருக்கக்கூடாது. முடியுமா முடியாதா? இங்க சொல்லுது, நான் வாசிமா அப்புறம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய நம்ம தேர்ந்தெடுப்போம். என்ன தேர்ந்தெடுப்போம்? இயேசு I need, Jesus love you, இயேசு சுகாவா தேர்ந்தெடுப்போம். ஆனா வசனம் சொல்லுது எந்த நற்கிரியையும் செய்ய நீ தகுதி உள்ளவனாகவும். எப்படி சொல்றாரு சைமன்? ஜாக்கிரதையா இரு, சரியா? ஜாக்கிரதையா இரு. வாயை திறக்க தெரிஞ்ச தேவனுக்கு வாயை அடைக்கவும் தெரியும். நாக்கு எது கொடுத்திருக்கா தெரியுமா? உனக்கு ஓனி மேல ஓனி அங்க இருந்து கொடுத்துட்டு இருக்காரு.
மன திரும்பிடு. கடவுள் பேச சொல்றத பயம் இல்லாம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு தேவன் சொல்றத அவங்கள்ட்ட சொல்லு. கண்டிப்பா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சைமன் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரசங்கத்துல சொல்றேன். ஹalleluya ஹalleluya சைமன். அது வசனத்தை திருப்பி வாமா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவானவனும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் நல்லா கவனமா கேளு. பற்று போடாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பற்று ஜிங் உங்களை ஆண்டவர் நீங்க தப்பிச்சிட்டமா இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்தவரை தேவன் தகுதிப்படுத்திட்டார். ஒரு ஸ்டெப் அப்புறமா நீங்களும் நீங்க தப்பிச்சிட்டீங்க. ரொம்ப தப்பிச்சிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு படி ஏத்திட்டார். பேர் சொல்ல மாட்டார். எதுக்கு தெரியுமா? You are not his member, you are the teacher. சிறையில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, பாடுகள் மத்தியில போறவங்க, உபத்திரத்துல ஒடுக்கப்படுறவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படி கடவுள் ஆவியானவர் மூலமா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உபதேசம். உங்களோட உபதேசம் எப்படி இருக்கு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களோட உபதேசம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுடைய உறவினரோட, இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட உபதேசம் எப்படி இருக்கு? இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ வாழாகாதபடிக்கு தலையாகும், நீ கீழாகாதபடிக்கு மேலாகும். வசனம் இப்படி உபதேசம் பண்ணுது. ஆனா உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபதேசத்தை நீ நம்புற? நான் வாழாதான் இருப்பேன், ஏன்னா வாழுதானே என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. அன்னாடி பாக்குற வாழுதான் இருக்கு, தலையில வாழுதான் இருக்கு, தலையில வாழுதான். ஆனா உபதேசம் சொல்லுது நீ வாழாகாதபடிக்கு தலையாகவும் நீ கீழாகாதபடிக்கு மேலாகவும் ஆகுவேன்னு சொல்லி உபதேசம் சொல்லுது. ஆனா உன் வாழ்க்கையில எந்த உபதேசத்தை நீ கடைபிடிக்கிற? ஹalleluya ஹalleluya ஹalleluya. புரியுதுங்களா? புரியுதா? இல்லன்னா சங்கீதம் 23க்கு வந்தார பிரசங்கத்துக்கு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சடி. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அது கொண்டு ஜாலியாவும் ஏலேலோ ஐலசா தூங்கு, ஏலேலோ ஐலசா தூங்கு. ஓகேவா? அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா சொல்லுங்க வாய் தருது. ஏன்னா உங்களோட மொழிகள் எல்லாம் சரியில்லை. இன்னைக்கு ஒரு ஆளோட மொழி எப்படி தரமா இருக்கு சொல்லுங்க. 23 பண்ணிட்டா போட்டா டக்குன்னு திருப்பி 23 சங்கீதம் இதுல இருக்குடா. சைலண்ட் கில்லர் பாக்குறீங்களா சார்? முதல்ல நீங்களும் நானும் உபதேசம் செய்கிறவர்களாய் மாறணும். முதல்ல நீங்களும் நானும் என்னவாகணும்? ஹalleluya. தேவன் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்ன தகுதிப்படுத்தியிருக்கார் உபதேசம் பண்ணி. என்ன கையில ஏறல, தூக்கிடுல பேரை சொல்லுங்க. உபதேசம் நம்மள என்ன பண்ணணும்? உபத்திரம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? உபதேசம் செய்யணும். அப்புறம் கடிந்து கொள்ளுவதற்கும். எதுக்கு கடிந்து கொள்ளணும்? சேர்ச்சிக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா தெரியுமா? உபவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? பாஸ்டர் கூட போய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா? பாஸ்டர் 1000 சொல்லுவாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா தெரியுமா? அதுக்கல்ல. எதை கடிந்து கொள்ளணும்? எதை கடிந்து கொள்ளணும் சொல்லுங்களேன். சொல்லுங்க, எதை கடிந்து கொள்ளணும்? சத்தியத்துக்கு புறம்பாய் செய்தா கடிந்து கொள்ளணும். இப்போ ஒரு உதாரணம்,
சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏஞ்சலின் வந்து வந்த புதுசு, ஜேபிக்கு வந்த புதுசில் வந்து நம்ம கூட ஒளி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சி அப்படின்னா தமிழர்களுடைய ஒரு கல்ச்சர் எனக்கு கொஞ்சம் தப்பாக சொன்னால் ஏற்று மாட்டீங்களா? கல்ச்சர் தமிழ்ல என்னது? யாருக்கு கல்ச்சர்? கலாச்சாரம். பொங்கல் வைக்கிற அன்னைக்கு பொங்கல் தீபாவளி. ஓகே, ஒரு கல்ச்சர். அதுக்கு வந்து நல்லா எல்லாம் மங்களகரமா, அந்த படத்துல பார்த்தா ரொம்ப மங்களகரமா ஜிம்பி சிக்கன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஆடு மேல ஒரு கண்ணு நம்மளுக்கு தான் மேய்ப்பனாச்சேன். என் ஆடு என்ன பண்ணுது, இந்த அலங்கோலமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட ஆடு வந்து ஒரு முத்திரை கொடுத்து இருக்கு என் ஆடு மேல. என்ன முத்திரை? அம்மா ஹாயா கூட்டமா ஒன்று வச்சிருக்கிறாங்க வச்சுங்களேன். அது ஏன் நான் சொல்லிக்கிட்டு நான் பார்த்துட்டு அப்படி என்னட்டு நான் என்ன கேட்கல, சேச்சிக்கு வந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா இப்படி போட்டீங்களா, இப்படி இருந்தீங்களா, அதோட அர்த்தம் என்னது? பச நம்மளாம் தமிழ், அவங்க என்கிட்ட பேசுறாங்க, பச நம்மளாம் தமிழ், பச தமிழ் கலாச்சாரத்தை வந்து நம்ம தமிழ் ஃபங்க்ஷன், தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ் இருந்தவ சார். ஆமாம்மா தமிழ். இந்த குறிப்பானது தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபடுத்துதா, இல்லை இந்த குறிப்பானது தமிழ் வழிபாடு? பாருங்க, தமிழ் எவ்வளவு அழகா சொல்லிதான் அவனை இல்லைன்னா சண்டைக்கு வந்துருக்கு. அதை அறிமுகப்படுத்துதான்னு கேட்டேன். பாருங்க, தேவ ஆவியானவர் என்னை எந்த அளவுக்கு அதை என்ன போட்டுச்சு? தேவ அறிவு, தேவனுடைய மின்னுக்கு எந்த நற்கிரியை செய்ய ஆவியானவர். நல்லா கவனமா கேளுங்க. எனக்கு எந்த நற்கிரி ஆண்டவர் கொடுத்திருந்தா, ஒரு தமிழ் டீச்சருக்கு தமிழ் படிக்காத ஒருத்தன் டீச் பண்ண முடியுமா? மரியாக்கா சாத்தியம் இருக்கா? ஒரு தமிழ் டீச்சர், அதுவும் கவுன்சிலிங், ஸ்கூல்ல கொடி கட்டி பறக்குறாங்க கவுன்சிலிங் டீச்சர், இவங்க பேச முடியுமா? தெரிஞ்சு சொல்லுங்க. முடியுமா? முடியாது. நான் தமிழ் சீன ஸ்கூல் படிச்சுவேன், தமிழ் பேசினா எப்படி? ஆனா அந்த பிள்ளைகிட்ட ஆவியானவர் பேச சொல்லுங்க. உடனடியா அந்த பிள்ளை அப்பதான் ஆமால பஸ் உண்மை நீங்க சொல்றது, இது தமிழ் கலாச்சாரம்ல, சோ அன்னைக்கு விட்டதுதான், இன்ன வரைக்கும் அந்த நெத்திக்கு போகவே இல்லை. உன் கண்ணு மண்ணுக்கு ஆவியான ஒரு உணர்த்துற தவறுன்னு சொன்னா உடனடியே நீ என்ன பண்ணுமா? ரெண்டாவது கடிந்து கொள்ள வேண்டும். தவறுன்னு சொன்னா ஐயோ பிரதர் தேரன்ஸ் நீ சொல்லிட்டாரு, ஐயோ என் மனைவி கிட்ட சொன்ன ராத்திரி எனக்கு சோறு கிடைக்காத. ஐயா, இந்த சபையில எனக்கு ஆசீர்வதிக்கிற வரமும் கர்த்தர் கொடுத்திருக்காரு, கடிந்து கொள்கிற வரமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கடிந்து கொள்கிற இடத்துல நான் கடிந்து கொண்டுதான் ஆகணும். அது ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனா அங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? ரெண்டாவது இங்கிலீஷ்ல வந்து அப்படியே போட்டுருக்கு. ரிபியூக் அப்ப நான் அவ்வளவுதான் படிச்சேன். ரிபியூக்கிங், கடிந்து கொள்ளணும். யாரை கடிந்து கொள்ளணும்? முதல் சொல்லுங்க. யாரை அடிச்சு கடிந்து கொள்ளணும்? நம்ம ரொம்ப ஆசைப்படுறது யாரை தெரியுங்களா? பக்கத்துல யாருக்கா நிச்சயடா ஒழுங்கா இருக்குமா? ஆனா உங்களை நீங்க கடிந்து கொள்ள மாட்டீங்க, உங்களை சரிப்படுத்த மாட்டீங்க, உங்களுக்குள்ள கடிந்து கொள்ள மாட்டீங்க. உங்களை உங்களோட ஆவியில கடிந்து கொள்ளுங்க, உங்களோட ஆவியை சரியா நடக்க சொல்லுங்க. உங்க முன்னுக்கு கொண்டு வருகிற தேவனுக்கு விரோதமான காரியத்தை கடிந்து கொள்ளுங்க.
Don't do the please. கர்த்தருக்கு விரோதமா இருந்தா அவர் ராஜாவா இருந்தாலும் சரி, நீ தேவன் பக்கத்துல தான் நிக்கணும். ஆண்டவர் சீனா மலையில மோசையோடு பேசிக்கிட்டு இருந்தாரு. கீழே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க? தூங்கிட்டு இருந்தானுங்களா? கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. கடவுளுக்கு வந்துச்சு கோபம் பாரு, மண்டைக்கு மேல ஏறிச்சு ஆண்டவருக்கு. என்ன சொன்னாரு? மோசே கீழே அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? கண்ணுக்குட்டியை சிலையா செய்து அதை தெய்வம் போல வணங்குறதுக்கு எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுறானுங்க. நீ நவரு, நான் இப்ப இறங்குறேன். நேத்து ஒரு ஊழியக்காரர் ரிச்சர்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் முதிர்ந்தவர் ஊர்ல எவ்ரிடே எங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல அவர் பிரசங்கம் பண்ணுவார். பாஸ்டர்களுக்காக ஒரு அட்வைஸ் பிரசங்கத்தை கொடுப்பாரு. நேத்து கொடுத்தாரு பாருங்க, பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சில ஆபத்து நடக்கிறது, சில ஆபத்து அப்படின்னா அமெரிக்கால நடந்த அந்த சூழ்நிலை, அந்த பில்டிங் சூழ்நிலை யாரை அலர்ட் பண்ணும்படி தெரியுங்களா? யாரை பயமுறுத்தும்படி தெரியுமா? யாரை பாவத்தை விட்டு ஒழுங்காருன்னு சொல்லி உணர்த்தப்பட்டது யாருக்காக தெரியுங்களா? ஏன் நடந்துச்சு தெரியுமா? நீங்களும் நானும் ஒழுங்கா வாழும்படி. ரொம்ப நேரம் பிடிக்காது. அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ளைட் போயிருக்குன்னா உங்க வீட்டுக்கு வரதுக்கு இந்த இதுக்கே தாங்க முடியலையே. எதுக்கு? இந்த கொரோனாவுக்கு. ஐயா நான் சொல்றேன், கர்த்தரை விட்டு நீ விலகி போறன்னு சொன்னா ஆபத்து உன்னை சூழ்ந்து இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை நீ கர்த்தரோட இருக்கிறன்னு சொன்னா, ஆனா போராட்டத்துல மத்தியில போய்கிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கங்களேன், தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? நீ கடவுளோடு இருக்கு. அதனால ரெண்டாவது, இந்த வசனத்துல இருந்து ரெண்டாவது, கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க, ரொம்ப அன்பு வச்சிருப்பீங்க. எப்படி இவரை கடிந்து கொள்றது? எப்படி இவரை வந்து சொன்னா கேட்க மாட்டார? இல்ல, கடவுள் ஆவியானவரோடு கூட இருக்கிறார். You must do God job. தேவனுடைய வேலையை நீ செய்யணும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன நிறைவா இருக்கு? என்ன நிறைவா இருக்கு? இந்த சத்தியம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கிறதுனால நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்துனா கசப்பா இருக்காது. பிரசன்னைக்கு விடுதலை ஆயிருவீங்க. இரண்டாவது கடிந்து கொள்றது. மூணாவது சீர்திருத்தலுக்கும். சீர்திருத்தல்னா என்னது? சீர்திருத்தல், சீர்திருத்தல், கரெக்ஷன். சரி செய்வது, சீர்திருத்து. யாரை சீர்திருத்தணும்? உங்களையா? நீங்க ஒழுங்கதான் இருக்கீங்க, அதனாலதான் தேவன் ஒரு படி உங்களை ஏற்றிட்டார். சீர்திருத்தம் இல்லாத ஜனங்களை நீங்க சீர்திருத்த வேண்டும். மலேசியால வந்து சீர்திருத்த பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்காக? நல்ல அறிவாளி பையன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், அம்மா அப்பா கீழ்படுகிறவன், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், வீட்டிலே இருப்பான். அப்படிப்பட்ட பையன்களுக்கு அது சீர்திருத்தம் ஸ்கூலா இல்ல. அப்படி சொன்னா எல்லாம் கடுப்பாயிருவாங்க. என்ட்ரி கனியா என்ன சொல்லுவாங்க? சீர்திருத்த பள்ளி எதுக்கு? சும்மா தமாஸ்க்கு எதுக்கு வச்சிருக்காங்க? சீர்திருத்தம், கரெக்ஷன் பண்ண, அவங்கள சரிப்படுத்த, அவங்கள இந்த பூமியில நல்ல, இந்த மலேசியால நல்ல மாணவனா நல்ல மனுஷனா மாத்தும்படி தான் சீர்படுத்துறது. இப்ப வேதம் சொல்லுது நீங்க என்ன பண்ணுமா? மூணாவது சீர்திருத்தலுக்கும். நீங்க யார சீர்திருத்தணும்? வேதத்தொட்டு தூரம் இருக்கிறவங்க, வேதத்துல ஒழுங்கா வாழாதவங்க, வேதத்தை சரியா தெரியாதவங்க,
தேவனை வேதத்தை சரியா அறிந்து கொள்ளாதவங்க, சீர் இல்லாமல், அப்படின்னா சீர்திருத்தம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பண்ணணுமா? சீர்திருத்தம் பண்ணணுமா? அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை எப்படியாக பார்க்கிறாரா? முதலாவது you must teach, உபதேசம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்னாவது நீங்க என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஒன்னாவது நீங்க எப்பயுமே உங்களுக்கு உபதேசம் பாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காத. உங்களுக்கு பண்ண உபதேசம் போதும், கொடுத்த பட்ட பேர்லாம் எனக்கு போதும், எனக்கு ஒரு பேனர் மாட்டி கொடுத்ததெல்லாம் போதும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உபதேசம் செய்ய எழும்பணும். இத்தனை பேருக்கு ஆசை இந்த பில்டிங் உடைச்சி அந்த பில்டிங்ல ஆள் நிறைஞ்சிருக்கும். அது நீங்க செய்யணும். ஒன்றாவது நீங்க டீச் பண்ணணும், ரெண்டாவது நீங்க உபதேசம் பண்ணணும், மூணாவது சீர்திருத்தம், சீர்திருத்தலுக்கும், நாலாவது நீதியை படிப்பிக்குதலுக்கும். என்னமா? நீதியை படிப்பிக்குதலுக்கும். நீதியை படிப்பிக்குதலுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியான காரியத்தை, நீதியான உண்மைய நீங்க எப்படி சொல்லணுமா? விளக்கி அவங்களுக்கு புரியத்தக்க நீங்க சொல்லிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு உதாரணம், இப்ப நானும் ஐசேக்கும் அவர் ஒரு காடி நான் ஒரு காடி இங்க இருந்து ஜேபி போயிட்டு இருக்கோம். அவர் கொஞ்சம் லேட்டா வர்றாரு. பசங்க நீங்க போங்க, நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன். நான் போய்கிட்டே இருக்கேன். லக்கிட்ட போறேன், ரோட் பிளாக். நான் பெல்ட் மாட்டியிருக்கேன். இப்ப அந்த பிளாக் தாண்டினா நான் என்ன செய்வேன்? கால் பண்ணி என்ன சொல்லுவேன்? ஐசேக்கு, ஐயா சூப்பர் ஸ்டார், இவர் முதவும் ஓட மாட்டார். அவர் காடி வந்து 2 டயர்ல தான் ஓடும். பின்னாடி டயர் வேலை செய்யாது, பின்னாடி டயர் தான் வேலை செய்யும், டயர் வேலை செய்யுது. அவ்வளோ வேகமாக ஓடும். நான் கால் பண்ணி, ஐயா ஐசே பிளாக் இருக்கியா பார்த்து வாங்க, பெல்ட்டை போடுங்க, ஃபோன் பேசிடுறாரு. இதெல்லாம் அலர்ட் பண்ண முடியுமா? என்ன சொல்லுவேன்? பெல்ட்டை போடுங்க, ஸ்பீடிங் ஓடாதீங்க, ஃபோன் பாய்க்காதீங்க, பின்னுக்கு பிளாக் இருக்கு. இதெல்லாம் முக்கியமாக அவர் சொல்லணுமோ அதெல்லாம். அதுதான் நாலாவது, நீதியை படிப்பிக்குதலுக்கும். நீ சொல்லுகிற காரியம் நீதியா இருக்கணும். அந்த நீதி அவர்களை படிக்க செய்யணும். அவர்களுக்கு அந்த படிப்பினை, அந்த உணர்வு, அந்த படிச்ச காரியம் அவருக்குள்ள என்ன பண்ணுமா? வேலை செய்யணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்புறம் வாசிங்கம்மா, பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது. படிச்சிட்டீங்களா? நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணு சிறு பிள்ளைகளை போல தேவை உள்ளவர்களா, சபையில ஒன்னும் தேவனே கிட்ட அப்பா 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 இதை செய்யுங்க, அப்பா எனக்கு அதை கொடுங்க, அப்பா எனக்கு இதை செய்யுங்க. தேவன் உன்னை அழைத்த போது உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நீ அவரோட பிள்ளையா இருக்கனால உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு தர வேண்டியது, உனக்கு செலுத்த வேண்டியது அவர் கட்டாயமா தருவார். அல்லேலூயா. அதனாலதான் தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக தேவன் சொல்றது, you must உபதேசம் செய்யணும். உன்னோட வாழ்க்கையில பிறருக்கு உபதேசம். ரொம்ப பேரு புளிச்ச மாவே போட்டு கிட்டிட்டு இருப்பாங்க. அதான் புளிச்சிருச்ச, அதை போய் நோண்டி என்ன இருக்கு? புளிச்ச மாவை திருப்பி புளிக்க வைக்க முடியுமா? சொல்லுங்களேன். புளிச்ச மாவு இப்படி தமிழ்ல சொல்றாங்களா? துவைச்ச துணியை திருப்பியும் துவைக்கலாம், பிடிச்ச மீனை திருப்பியும் கடல்ல போட்டுடலாம் அப்படின்னு தமிழ் பாட்டெல்லாம் சொல்லுது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க தேவன் அழைச்சிட்டாரு சொன்னா நீ பிறருக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களா மாறணும். ஒன்றாவது. ரெண்டாவது, கடிந்து கொள்ளுவதற்கும் நீ
அவர்கள் வாழ்க்கையில சரியான காரியங்கள் இல்லைன்னு சொன்னா நீ கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வச்சுங்களேன். ரிச்சர்ட் இருக்காரு, அவனுக்கும் சோப்பு சட்டைக்கும் சரியா இல்லைன்னா சொல்லிடுறியா, நீ சோப்பு சட்டை போட்டாலும் உன் அழகை கெடுத்துருது, தயவு செஞ்சு அந்த சோப்பு சட்டை மட்டும் போடாத, பட்டதை சொல்லிடு. அவர் நல்லதுக்கு அவர் அழகை கெடுக்கிற ஒரு சட்டை, ஒரு கலரு, அது தேவையா? அது ஒரு உதாரணம் தான் சொல்றேன். அடுத்த வாரம் திடீர் சோப்பு சட்டை போட்டோன்னா போய் சொல்லிடாதம்மா. ஒரு உதாரணம். தேவ ஆவியானோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குன்னா, தேவன் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிற கடினமான வார்த்தைகளை உடனடியாக சொல்லுங்க. தவறுனா தவறுதான். சில மனைவி சொல்லுவாங்க, பெல்ட் போடுறதால சத்தம் கேட்டுட்டு இருக்க, ரோட் பிளாக் எது போலீஸ்கார வந்துட போறான்னு கேட்க மாட்டாங்க. இங்க தானே போக போறோம் அப்படின்னு வளைஞ்சா அங்க கரெக்டா அது வளையிற இடத்துல ரோட் பிளாக் இருக்கும். அதுக்கு மனைவிக்கு டக்குன்னு ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி, பாத்தீங்களா சொன்ன அங்கேயே அடிச்சுக்கிங்க, போய் போடாதீங்க பெல்ட் எடுத்து மண்ணுங்க, இங்க போட வேண்டாம் அதை போடாதீங்க, 2 அடிச்சுங்க, வாய் மூடுங்க. அவர் சொல்லுவாரு, நான் சொன்னேன் அப்படியே சொன்ன பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கு பிளாக் கிட்ட. புரியுதா? மரியாக்கா ஆனந்தத்துல சிரிக்கிறீங்க. எதுங்கக்கா படிவீங்க? இப்படி சீக்கிரத்தில் வயசுல இருக்கீங்க, நாங்களும் அதை பார்க்க தான் போறோம். 2வது சீர்திருத்தலுக்கு. அல்லேலூயா. யாரை சீர்திருத்தணும்? உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்களுடைய நேபர்ஸ். உங்களுக்கு எங்கெல்லாம் உரிமைகளை ஆவியானவர் கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்க. 4வது நீதியை படிப்பிக்கிறதுக்கும் நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஓகே, அடுத்தது யோவான் 17:17. இது 4வது, சாரி இது 5வது. 4 காரியங்கள் சொன்னேன். டீச்சிங், உபதேசம், கடிந்து கொள்வது, சீர்புரும்புவது, நீதியை படிப்பிக்கிறதுக்கு 4வது சொன்னேன். 5வது யோவான் John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே. அல்லேலூயா. நீ என்ன பண்ணணுமா? 5வது நீங்க என்ன செய்யணுமா? அவர்களை பரிசுத்தமாக்கும். You are the response. ரொம்ப பேர் ஆவியானவர் மேல சொல்றாங்க, ஆவியானவர் மேல பழியிடுறாங்க, சபை மேல பழி சொல்றாங்க. அவர் என்னை சரியா நடத்தல, அவர் என்னை சரியா கத்துக் கொடுக்கல, அதனால தான் நான் பாவம் செஞ்சேன். இல்ல, நீ இங்க வசனம் போட்டுருக்கு, அவர்கள் பரிசுத்தமாக்கும். அப்புறம் உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். 5வது நீங்க பரிசுத்தமா ஆக்கணுமா அவங்கள. யார பரிசுத்தமா ஆக்கணுமா? பரிசுத்தம் இல்லாதவங்கள போய் நம்ம யாரை தெரியுங்க பரிசுத்தப்படுத்த முயற்சி பண்ணுவோம்? பரிசுத்தமா இருக்கிறாங்க, குளிச்சு வந்திருக்காங்க, அவனை போய் துப்பாட்டிட்டு இருப்போம், முக்கிக்கிட்டு இருப்போம். அவன் தான் வந்துட்டானே. ஒரு வேடம் கதை இருக்கு. வேடம் போய் பட்டுன்னு புறாவை சுட்டுட்டு இருந்தானா. வேலைக்காரன்ட்ட சொன்னானா, டேய் சுட்ட புறாலாம் போய் பிடுறா அப்படின்னா, இவன் என்ன தெரியுமா பண்ணா? போய் எல்லாம் செத்து போன புறாவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த வேடம் நேரா வந்து பொட்டனு 2 கொடுத்தான். டேய், செத்த புறா எங்க இருக்குமா? செத்த இடத்துல தான் இருக்கும். எதை போய் பிடிக்கணும்? இந்த அடிப்பட்டது, லேசா சூடு பட்டது, இது தப்பிச்சு ஓடுறதுக்கு, அதை போய் பிடி. இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எதுனா, சபையில் இருக்கிறவங்களை போட்டு நோண்டுறது, சபையில் உள்ளவங்களை போய் முக்கி எடுக்கிறது. அதான் ஏற்கனவே நாஸ்தான் எடுத்து முக்கியாச்சு. யாரை நம்ம போய் பிடிக்கணுமா? யாரை பரிசுத்தமா மாத்தணுமா? பாவத்தில் உள்ளவங்களை, பரிசுத்தம் இல்லாதவங்களை, பரிசுத்தத்தை விட்டு தூரமாய் போனவங்களை பிடித்து நீங்க எப்படி செய்யணுமா? எப்படி இருக்கணுமா?
ஹலோ, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இப்பதான் சொன்ன ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்திட்டாருன்னு, அதுக்கு அல்லேலூயா. ஆனா இதுதானே கஷ்டமா இருக்கு. நான் பரிசுத்தமாக்கணுமா? ஐயா, உங்களால முடியும், உங்களால முடியும். உங்களால செய்ய முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? வாயு அசிவே மனிது முடியாதா? முடியுங்க. முடியுமா? முடியாது சார், முடியும். நம்ம பரிசுத்தமா மாற்ற முடியும். அடுத்தது மத்திய 4:4. ஐந்தாவது அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆறாவது அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் வார்த்தை. ஆறாவது மனுஷன் பிழைக்க வேண்டும் சொன்னா, ஒரு மனுஷன் வாழ வேண்டும் சொன்னா நீங்க எது மூலமாக அவனை வாழ வைக்க முடியும்? இந்த வார்த்தையோடைய அடையாளத்தை காட்டுறேன். டியூட்டனோமி 3:8. டியூட்டனோமி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கமா. மத்திய 4:4. இந்த மத்திய 4:4 யார் சொன்னதுன்னா இயேசு சொன்னார். ஆனா டியூட்டனோமியில எழுதப்பட்டிருக்க வசனம் வாசிமா. 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. நல்லா கவனமா கேளுங்க. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல. அல்லேலூயா. நீ பசியினாலயோ நீ பசியினுடைய சூழ்நிலைகளினாலும் தள்ளப்பட்டாலும் வசனம் சொல்லுது நீ அப்பத்தினால் மட்டுமல்ல. நம்மளாம் சாப்பிட்டா தானே வயிறு நிறைய நினைக்கிறோம். ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது அந்த உணவை காட்டிலும் அந்த சாப்பாடை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை நீ கை கொள்ளும்போது, வார்த்தையை நீ நம்பும் போது, வாசிமா, கர்த்தருடைய வாயிலிருந்து நீ கவனமா கேளுங்க. ஹலோ, இயேசுவின் வாயில போடல, ஆவியானவர் வாயில போடல. அங்க போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்னன்னு போட்டிருக்குமா? God. இங்க 3ஆம் அதிகாரம் போட்டிருக்காங்க. தேவனுடைய நாவு, mouth of the Lord. கர்த்தருடைய நாவில், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். தேவன் பாருங்க, உணவு இல்லாத நேரத்திலும் மனுஷனை ஆண்டவர் உயிரோடு வச்சது அவரோட வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் 6வது சொல்லப்படுகிறது, மனுஷன் பிழைக்க வேண்டும் சொன்னா தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. கடவுளோட வார்த்தைன்னு சொன்னா, தேவனோட வார்த்தை உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ பிழைப்ப. உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, மனுஷர்களினால ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் அபினேகோ போல அக்கினியில் உங்களை தள்ளினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல இருக்கும்போது நீ அதை மேற்கொள்ளுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கூப்பையில போட்ட போது அந்த சிங்கங்கள் அவனை பீறிடாமல் அவன் சிங்கத்தின் மேல இளப்பாறுதி கொண்டிருந்தானா? ஏன் தெரியுமா? அவன் கிட்ட தேவனோட வார்த்தை இருந்தது. இன்னைக்கு உங்கள்கிட்ட தேவனோட வார்த்தை இருக்கும் போது, ஐயா, இந்த பசியும் இந்த பட்டினியும் உங்களை மேற்கொள்ளாது. அதுதான் இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வேதத்தை ஒவ்வொரு நாளும்
வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை நீ எழுதி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீ சொல்ல 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 அந்த வாக்கு தத்தத்தினால நீங்க பிழைப்பீங்க. அல்லேலூயா. நீங்க பிழைப்பீங்க. அப்பத்தினாலும் தண்ணீரினால பிழைக்கிறது அல்ல, வார்த்தையினாலும் நீங்க. ஆறாவது நீங்க எப்படி இருக்கணுமா? வார்த்தையினால, தேவனோட வார்த்தையினால பிழைக்கணும். சங்கீதம் 19:7, Psalms chapter 19 verse 7, 7வது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும், revive the soul. நீங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர்களா இருக்கணுமா? 7வது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர்களா மாத்தணும். ரொம்ப பேர் என்ன மொழி செய்யறாங்க தெரியுங்களா? ஆத்துமாவை கொண்டுகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவை நீங்க என்ன பண்ணணும்? சோத்துமாவை மாத்தக்கூடாது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர்களாய். உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் செத்து போயிருக்கான், இப்ப உயிர் போராடிக்கிட்டு, அவனுக்கு என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணாங்க? சிபிஆர் பண்ணணும். அவன் ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஞானியா, அவனே முடிச்சு விட தடுமாறுவான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு போத்த, பெரிய போத்த, குக்கோல போத்த மாரி ஆனந்த எடுத்து வாயில திணிச்சிருவாங்க. அவன் தான் முடிச்சு விட கஷ்டம். சிபிஆர் செய்யணும். நம்மளால போய் தண்ணியை தெளிச்சிருவாங்க. சில டெக்னிக்கான எல்லாம் தெரிஞ்சவங்க எப்படி தெரியுங்களா? இருதயம் எந்த சைடுல இருக்கு சொல்லுங்களேன்? லெஃப்ட். லெஃப்டியா? லெஃப்ட்னா இது. அவங்க போய் ரைட்ல அப்படிட்டு இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க. சிபிஆர் வந்து இங்கதான் இருக்கணும். இந்த இடம் நான் போயிருக்கேன், பார்த்துருக்கிறேன். ஆனா செஞ்சது இல்லை, பார்த்துருக்கேன். இங்க வச்சு இப்படி அமுத்துவாங்கள. சிலதுலாம் இருதயத்தை பிடிச்சி அமுத்திட்டு பாத்தீங்கன்னா. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, சில மண்டவடிங்க இருக்குங்க உலகத்துல. ஒன்றும் இருதயம் தெரியாம இருதயத்தை இங்க வச்சு அமுத்தி 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 இந்த வழியாச்சும் ஒழுங்கு ஆயிடுச்சு, சுத்தமாச்சு. இவன் அமுத்துறாங்க, அதுக்காக இன்னொரு ட்ரீட்மெண்ட் போனோம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டும். ஐயா, உங்களெல்லாம் காட்டிலும் நான் உங்களெல்லாம் காட்டிலும் கௌரவத்திலையும் கோபத்திலையும் குறைவானவன். ஆனா இவ்வளவு பொறுமையாவும் இவ்வளவு தாழ்மையாவும் நீங்க துப்புற ஒவ்வொரு துப்பும் நான் சகிச்சுக்கிறேன்னா உன் ஆத்மாவை நான் இழந்துடக்கூடாதுன்றது. அல்லேலூயா. இந்த உங்க ஆத்மாவை நான் உயிர்ப்பிக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் தாங்குறேன். ஐயா, நான் நினைச்சேன்னா சிங்கப்பூர்ல இருந்திருப்பேன். என் மனைவிக்கு மாசம் மாசம் காசு அனுப்பி சுகமான வாழ்க்கை இருந்துட்டு என் பிள்ளைங்கிட்ட எனக்கு வீடியோ கால்ல பேசியிருப்பேன். இந்த ஆத்மாவை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் குப்பையா தூக்கி வீசிட்டு வந்த இந்த மனுஷன். சம்பாதிக்கிறது கர்த்தர் செய்வாரு, ஆனா ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என் கையில கொடுக்கப்பட்ட கடமை. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நான் மற்ற சூழ்நிலையை போல நான் பற்று போட்டு எல்லாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்சனா என்ன சபை நிறைஞ்சு போய் கிடக்கும். கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பேன், நோனா நோ தான். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. பேதைனா யாரு? பேதை இங்கிலீஷ்ல என்னமா போட்டுருக்கு?
ஏஞ்சலி இங்கிலீஷ்ல நீதான் நீங்க கடைசியாச்சா ஒழுங்கா படிச்சுட்டு போயிரு. நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். வேலைக்கிழமையோட அம்மாவை ஃபோக்கஸ் பண்றோம். கத்தரோட சுத்தமாக இருந்தால் அவள் அடுத்த வருஷம் நம்ம சேர்ச்சுக்கு வருவான். இல்லைன்னு சொன்னா அல்லேலூயா துதி மகிமை தான். சரி ஓகே, என்ன போட்டிருக்கு? பேதை. தமிழ் மீடியம் யாராவது பேதை பேதைகளை இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஞானிகளா இல்லையே, அது ரெண்டாவது. பேதைகளை ஞானியாய் மாத்துகிறேன்னு வசனம் போட்டிருக்கு. பேதைகள்னா யாரு? Who is பேதை? இங்கிலீஷ்ல என்னது பேதைனா? இங்க போட்டிருக்கியா? என்ன பாக்காதீங்க. என்னடா அது? ரொம்ப சிம்பிள் தான், சொல்லு. சிம்பிள் போட்டிருக்கா? ஓகே, இப்படி சொல்லிட்டா புத்தி இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், மனுஷர்களினால தள்ளப்பட்டவர்கள், அவர்களை கடவுள் எப்படி மாத்திரன்னு சொல்றாரு தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாம் யாரு? ஞானிகள். நீங்களாம் யாரு? உலகத்துக்கு நீங்களாம் யாரு? அஞ்ஞானிகள். நீங்களாம் தள்ளப்பட்டவங்க. நீங்களாம் குச்சி குச்சி ஓத்தாயி. நீங்களாம் மண்டு ஓடிங்க. நீங்களாம் தம்பி பக்காய். நீங்கெல்லாம் குறை சொல்ல குறையினால நீங்களாம் தள்ளப்பட்டவங்க. உங்களை ஹலோ பிரதர், உங்களையும் சேர்த்தான் பிரதர் சேமன். கடவுள் வார்த்தை சொல்லுது, தள்ளப்பட்ட உங்களை எப்படி மாத்துறாரா? நீ நம்பினா அது அப்படியே உன் வாழ்க்கை. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர்களாய் நீ மாறணும்னு சொன்னா கடவுள் பைத்தியக்காரனா கூட ஞானமானாய் கர்த்தர் மாத்துவேன்னு வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வசனங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த ஏழு காரியம். ஒன்றாவது சொல்லுங்க பார்க்கலாம், உபதேசம். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம் என்னது? ரெண்டாவது என்னது? கடிந்து கொள்வது. கரெக்டா சொல்லுங்க. ஓகே. மூணாவது சீர்படுத்துதல். நாலாவது நீதியை படிப்பித்தல். ஐந்தாவது அவர்களை பரிசுத்தமாய் ஆக்கணும். ஆறாவது மனுஷன் பிழைக்க வேண்டும். கடவுளோட வார்த்தை மனுஷன் பிழைக்க வேண்டும் சொன்னா கடவுளுடைய வார்த்தை. ஏழாவது ஆத்மாவை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கலன்னா நான் ஷேர் பண்ணுவேன் பிரசங்கத்தை, அதுலயாச்சும் கத்துக்குங்க. எவ்ரிடே போடுங்க, எவ்ரிடே கேளுங்க. அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடித்து விடுகிற 2 பேதுரு, 2 Peter chapter 3 verses 15 to 17. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம். இது கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளுங்க. இதுதான் உங்களுடைய முடிவு. இதுதான் தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு அலர்ட், ஒரு வார்னிங். நல்லா கவனமா கேளுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வாசிக்கும் கேட்போம். மேலும் நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலு தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள். அவன் சொன்னவைகளை சில காரியங்கள் அறிகிறதுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு சினாங்கா இருக்கு. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக. நல்லா கவனமா கேளுங்க. தங்களுக்கு கேடு வரும்படி
வசனத்தை சத்தியமா நிச்சயமா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையா படிங்க. வசனம் உன் பாவத்துக்கு உதவியா, உன்னோட இச்சைக்கு உதவியா படிக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம்ன்றது பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா சத்திய வார்த்தை, உன்னை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு சத்திய வார்த்தை இல்ல. ஆமென். சத்திய வார்த்தை எங்க கொண்டு போனோம்? பரலோகத்துக்கு கொண்டு போனோம். இன்னைக்கு நீ நானும் செய்து கொண்டிருக்கிறது பரலோகத்துக்கு போகிறோமா இல்ல நரகத்துக்கு போகிறோமா? இயேசு செய்தது, இயேசு நம்மளுக்கு காண்பித்தது நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி. அங்க நல்லா தெளிவா போட்டிருக்கு. ரட்சிப்புக்காக தான், நம்மள ரட்சிப்புக்காக தான் தேவன் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும், தேவனோட வருகையும் தாமதமாகுது. ஏன் தெரியுமா? அந்த ரட்சிப்பு, உன் மேல இருக்கிற அந்த ரட்சிப்பு தான் தேவன் அவர் டைம் எடுக்கிறார், தாமதமாக்குறார். வாசிமா அப்புறம் அது கொஞ்சம் மேல போங்களேன். அந்த எல்லா நிருபங்களிலும் இவர்களை குறித்து பேசியிருக்கிறது. அவன் சொன்னவைகளில், அவன் அப்படின்னா யாரு? போல் சொன்னத பேதுரு சொல்றாரு. ஏன்னா பேதுருவும் பவுலும் ஒரே ஊழியம், அதனால ஒரு உரிமையா அவன் சொன்னவைகளை சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. சில வசனம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நம்ம சில வசனத்தை ஏத்துக்க முடியும், சில வசனத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவங்களும் ஏதோ தானமா வாழ்றவங்க, ஏதோ தானமா நடக்கிறவங்க, ஏதோ தானமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. ஒருத்தன் படிக்கிறான்னு சொல்றான்னு வச்சுங்களேன், அவன் சும்மா புரட்டிட்டே படிக்கிறானா? இல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்து வர்றாங்க, புரட்டுறாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட அவங்க படிக்கிறது இல்ல, ஒரு வார்த்தை கூட அவங்க படித்து அதை ஏத்துக்கிறது இல்ல. சில மனிதர்கள் புரட்டுகிறது போல வசனம் சொல்லுது, நீங்க இருக்காதீங்க. அல்லேலூயா. வாசிமா. சில மனிதர்கள் புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். கவனமா கேளுங்க. உங்களுக்கு கேடு வர, அங்க வசனம் போட்டிருக்கு, உங்களுக்கு கேடு வர தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. கேடு யாருனால வருது சொல்லுங்க? யாருனால கேடு வருதா வசனம் சொல்லுது? சொல்லுங்க. பிசாசுனாலயா? எத்தனை வருஷம் அவனையே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. கேடு யாரால வருது சொல்ல ஒத்துக்கிய? உன்னால தானே. யாரால வருது? யாரால மேடம்? கேடு யாருனால வருது? உன்னால. வசனம் தான் போட்டிருக்கு. திருப்பி அது வாசிமா. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளை சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளும் புரட்டுகிறார்கள். அப்புறம் ஆதலால் பிரியமானவர்களே இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், நீங்க முன்னுக்கே அறிஞ்சிட்டீங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. ஹலோ சைமன், நல்லா கேளு.
வஞ்சகக்காரர்களின் இழுப்புண்டு. யார் எலிசபெத் வஞ்சகக்காரர்கள்னா? என்ன போட்டிருக்கு? அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே. அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு. அக்கிரமம்னா யாரு? கர்த்தருடைய வேதத்தை விரோதமாய் வாழ்கிறவங்க தான் யாரு? அக்கிரமக்காரர்கள். அவர்களுடைய இழுப்புக்கு நீங்க போய் மாட்டிக்க கூடாது. வசனம் சொல்லுது. வசனம் அப்படிதான் போதிக்குது. நீங்க போய் அந்த சிக்கல, அந்த குழியில, அந்த பாவத்துல நீங்க விழுந்துடக்கூடாது. திருப்பி அதை வாசிமா. ஆதலால் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியா அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? சர்ச் நீங்களா எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா. இப்படி இருக்கிறத விழுந்துருவீங்க. இப்படி நடந்து போறக்கிட்டே விழுந்துருவீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணுமா? உங்களோட பாதை எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு பாதையும் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நடத்தையும் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு முடிவும் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு சென்டென்ஸ், ஒவ்வொரு காரியமும் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் உங்க ஆத்துமா மேல அவர் அன்பு வச்சிருக்காரு. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? புரியலையா? புரிஞ்சிச்சு. இந்த பிரசங்கத்தை நீங்க மீண்டுமா கேளுங்க. உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். கர்த்தர் இன்னும் பெரிதான காரியத்தை செய்வாராமே. கண்கள் மூடி எல்லாரும் எழுந்து நம்ம திரும்ப ஆயுதப்படுத்து. ஏன்னா மணி ஆயிட்டனால நான் முடிக்கிறேன். இது இன்னும் விரிவான